ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சமீப காலமா சீனா மற்றும் பாகிஸ்தான் தங்களுடைய அணு ஆயுதங்களின் எண்ணிக்கையை அதிவேகமா அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. வரும் காலத்துல இந்த இரண்டு நாடுகளும் இணைந்து இந்தியாவுடன் ஒரு யுத்தம் செய்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த சூழ்நிலையில சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் ஒரு யுத்தத்தை எதிர்கொள்வதற்கு இந்தியா என்ன மாதிரியான திட்டங்களை கையில் வச்சிருக்காங்க, இந்தியாவுடைய அணு ஆயுதங்களின் எண்ணிக்கை எத்தனை, இந்தியாவால சீனா மற்றும் பாகிஸ்தான் மீது எவ்வாறு அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும், பாகிஸ்தான் மற்றும் சீனா இந்தியா மீது ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்தினாங்கன்னா அதை தடுப்பதற்கு இந்தியா என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ற வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சமீப காலமா இந்தியாவின் எதிரி நாடுகளான சீனா மற்றும் பாகிஸ்தான் தங்களுடைய ராணுவத்திற்கு இடையிலான கோஆர்டினேஷனை பெருமளவுல அதிகரிச்சிருக்காங்க. இரு நாடுகளும் தங்களுடைய ராணுவத்தின் பலத்தை தொடர்ந்து அதிகரித்து வர்றாங்க. அது மட்டும் இல்லாம தங்களிடம் உள்ள அணு ஆயுதங்களின் எண்ணிக்கையையும் தொடர்ந்து அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. சீனா மற்றும் பாகிஸ்தானுடைய இந்த செயல்பாடு இந்தியாவுடைய பாதுகாப்பிற்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். இப்படி இந்தியாவின் எதிரி நாடுகள் தங்களுடைய அணு ஆயுதங்களை அதிகரிக்கும் பொழுது இந்தியா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு கேள்வி எழலாம். இப்போ நம்ம இந்தியாவுடைய அணு ஆயுத திட்டம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். 1972ல பாகிஸ்தான் தங்களுடைய நியூக்ளியர் வெப்பன் புரோகிராம தொடங்கினாங்க. ஆனா இந்தியா 1974ல ஸ்மைலிங் புத்தா அப்படிங்கிற ஆபரேஷன் மூலமா தங்களுடைய முதல் அணு ஆயுத சோதனையை நடத்தினாங்க. இந்த அணு ஆயுத சோதனையை திருமதி இந்திரா காந்தி தலைமையிலான அரசாங்கம் நடத்தினாங்க. இந்தியா ஸ்மைலிங் புத்தா அணு ஆயுத சோதனையை நடத்துவதற்கு முக்கியமான காரணம் சீனா தான். 1962ல இந்தியாவிடம் அணு ஆயுதங்கள் கிடையாது. இதன் காரணமா சீனா இந்தியா மீது தாக்குதல் நடத்தி சில பகுதிகளை கைப்பற்றி கொண்டாங்க. இந்த விஷயம் திருப்பி நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் திருமதி இந்திரா காந்தி தலைமையிலான இந்திய அரசாங்கம் இந்த ஸ்மைலிங் புத்தா ஆபரேஷனை கேரி அவுட் பண்ணாங்க. அதற்கு பிறகு மே 11, 1998ல திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களின் தலைமையிலான இந்திய அரசாங்கம் போக்ரான்ல வச்சு தன்னுடைய இரண்டாவது அணு ஆயுத சோதனையை வெற்றிகரமா நடத்தினாங்க. இந்த அணு ஆயுத சோதனையில 5 நியூக்ளியர் வார்ஹெட்டுகள் வெடிக்க வைக்கப்பட்டது. இதனை தொடர்ந்து இந்தியா அணு ஆயுத சோதனை நடத்திய அடுத்த 17வது நாள் பாகிஸ்தான் தன்னுடைய அணு ஆயுத சோதனையை நடத்தினாங்க. பாகிஸ்தான் மற்றும் இந்தியா நடத்திய அணு ஆயுத சோதனையில என்ன முக்கியமான வித்தியாசம்னா, இந்தியா அணு ஆயுத சோதனை நடத்த போவது உலகின் எந்த ஒரு நாட்டிற்கும் தெரியாது. இந்தியா அமெரிக்க உளவு சேட்டலைட்டுகளின் கண்ணில் மண்ணை தூவி மிகவும் ரகசியமா போக்ரான்ல இந்த அணு ஆயுத சோதனையை நடத்தியிருக்காங்க. ஆனா பாகிஸ்தான் நடத்த உள்ள அணு ஆயுத சோதனையை அமெரிக்க உளவு சேட்டலைட்டுகள் முன்பே படம் எடுத்துட்டாங்க. அமெரிக்கா பாகிஸ்தானை அணு ஆயுத சோதனை செய்யக்கூடாது அப்படின்னு மிரட்டல் விடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா நடத்திய அணு ஆயுத சோதனை முழுக்க முழுக்க இந்திய விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பம். ஆனா பாகிஸ்தானோ சீனாவிடம் இருந்து தொழில்நுட்பத்தை வாங்கி இந்த அணு ஆயுத சோதனையை நடத்தியிருக்காங்க. தற்போதைய நிலையில் இந்தியாவிடம் 90 முதல் 160 அணு ஆயுதங்கள் இருக்கு. ஆனா பாகிஸ்தானிடம் 100 முதல் 165 அணு ஆயுதங்கள் இருக்கு. அதுவே சீனாவிடம் 350 அணு ஆயுதங்கள் இருக்கு. இந்தியாவிடம் 90 முதல் 160 அணு ஆயுதங்கள் தான் இருக்கு. இது பாகிஸ்தான் மற்றும் சீனாவை விட குறைவான அணு ஆயுதங்கள் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மையில இந்தியாவிடம் 700 கிலோ வெப்பன் கிரேட் புளூட்டோனியம் இருக்கு. இந்த 700 கிலோ புளூட்டோனியத்தை கொண்டு 213 அணு ஆயுதங்களை இந்தியாவால் தயாரிக்க முடியும். இந்தியா தேவைப்படும் பொழுது அணு ஆயுதங்களை அதிகமா தயாரித்துக் கொள்ளலாம் அப்படின்னு இந்த வெப்பன் கிரேட் புளூட்டோனியத்தை சேமிச்சு வச்சிருக்காங்க. அதனால இந்தியாவிடம் குறைவான அணு ஆயுதங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம கவலைப்பட தேவையில்லை. அடுத்து எத்தனை அணு ஆயுதங்கள் இருக்கு அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. ஆனா இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை எப்படி எதிரிகள் மீது பிரயோகிக்க முடியும் அப்படிங்கிறது தான் மிகவும் முக்கியம். அதுல சீனா மற்றும் பாகிஸ்தானை விட இந்தியா ஒரு முன்னேறிய நிலையில இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தரையில் இருந்து குறைவான தூரத்துல ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கு
நடத்துவதற்கு இந்தியா பிருத்திவி மற்றும் அக்னி 1 அப்படிங்கிற 2 மிசைல்களை டெவலப் செஞ்சு வச்சிருக்காங்க. இதுல பிருத்திவி 2 மிசைல்னால 250 முதல் 350 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். அக்னி 1 மிசைல்னால 700 முதல் 1200 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். பிருத்திவி 2 மற்றும் அக்னி 1 மிசைல்களை இந்தியா பிரத்யேகமா பாகிஸ்தானை மனதில் வைத்து டெவலப் செஞ்சிருக்காங்க. பாகிஸ்தான் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கு பிருத்திவி மற்றும் அக்னி 1 மிசைல்கள் அடங்கிய 20 லான்ச்சர்களை இந்தியாவுடைய வெஸ்டர்ன் பார்டர்ல டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. அடுத்து அக்னி 2 அப்படிங்கிற மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைலையும் அக்னி 3 அப்படிங்கிற இன்டர்மீடியட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைலையும் இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த மிசைல்கள்னால 2000 முதல் 5000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இது தவிர அக்னி 4 மற்றும் அக்னி 5 அப்படிங்கிற இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்களை இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த மிசைல்கள்னால 3500 முதல் 8000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். அக்னி 4 மற்றும் அக்னி 5 மிசைல்களை இந்தியா பிரத்யேகமா சீனாவை மனதில் கொண்டு உருவாக்கி இருக்காங்க. இந்த 2 மிசைல்களையும் பயன்படுத்தி சீனாவுடைய எந்த ஒரு பகுதியின் மீதும் இந்தியாவால் தாக்குதல் நடத்த முடியும். அடுத்து அக்னி 6 அப்படிங்கிற ஒரு அதிநவீன இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைல்னால 11000 முதல் 12000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். இதுல அக்னி 5 மிசைல்ல இருந்து இந்தியா MIRV அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை ஃபாலோ பண்றாங்க. இந்த MIRV தொழில்நுட்பம் மூலமா ஒரே மிசைலை பயன்படுத்தி வெவ்வேறு திசைகள்ல வெவ்வேறு தூரத்துல இருக்கக்கூடிய பல்வேறு டார்கெட்டுகள் மீது ஒரே நேரத்துல தாக்குதல் நடத்த முடியும். அடுத்து விமானப்படையை பயன்படுத்தி அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கு இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள மிராஜ் 2000 மற்றும் ஜாகுவார் விமானங்களை தற்போது பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. ஆனா இந்த 2 விமானங்களும் 2030வது வருடத்துக்குள் இந்திய விமானப்படையில் இருந்து ரிட்டையர்ட் செய்யப்பட உள்ளது. அதனால வரும் காலத்துல இந்தியா அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கு ரஃபேல் போர் விமானங்களை பயன்படுத்துவாங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. விமானப்படையை பயன்படுத்தி அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கு இந்தியா 46 அணு ஆயுதங்களை தயார் நிலையில வச்சிருக்காங்க. அடுத்து கடலில் இருந்து அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கு இந்தியா தனுஷ் அப்படிங்கிற ஷார்ட் ரேஞ்ச் ஷிப் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை பயன்படுத்துறாங்க. இந்த பாலிஸ்டிக் மிசைல்களை பிருத்திவி 2 மிசைல்களை பேஸா வச்சு இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. தனுஷ் ஷிப் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை சுகன்யா கிளாஸ் போர்க்கப்பல்கள்ல இருந்து லான்ச் செய்ய முடியும். இது தவிர 750 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய K-15 அப்படிங்கிற சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல வெற்றிகரமா டெவலப் செய்து இந்தியாவின் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள்ல இணைச்சிருக்காங்க. அடுத்து 3500 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்ட K4 மிசைல்களையும் இந்தியா வெற்றிகரமா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த மிசைல்களை தற்போது இந்தியா புதிதாக கட்ட உள்ள நியூக்ளியர் பவர்ட் சப்மரீன்ல இணைக்க உள்ளாங்க. 5000 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய K5 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களையும் இந்தியா டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது இந்திய கடற்படையில INS அரிகாந்த் அப்படிங்கிற ஒரே ஒரு அணுசக்தியால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் தான் பயன்பாட்டுல இருந்து வருது. ஆனா இன்னும் ஓரிரு மாதங்கள்ல INS அரிகாட் அப்படிங்கிற இன்னொரு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் இணைக்கப்பட உள்ளது. அடுத்து 2024 மற்றும் 2025வது வருடத்துல S4 மற்றும் S4 ஸ்டார் அப்படிங்கிற 2 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட உள்ளது. இந்த S4 மற்றும் S4 ஸ்டார் நீர்மூழ்கி கப்பல்கள் ஏற்கனவே இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை விட மிக பெரியதா இருக்க போகுது. இதனால அதிக எண்ணிக்கையிலான K4 மற்றும் K5 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை இந்த நீர்மூழ்கி கப்பல்னால எடுத்து செல்ல முடியும். தரை மற்றும் ஆகாயத்திலிருந்து அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் திறனை விட அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து அணு ஆயுத தாக்கும் திறன் தான் மிகவும் முக்கியமானது. ஏன்னா தரையில் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை சேட்டலைட் உதவியோடு கண்டுபிடித்து தாக்கி அழிக்க முடியும். ஆனா அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்ல ஒரு சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்ல இணைக்கப்பட்டிருக்க அணு ஆயுதத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் பல நாட்கள் நீருக்கு அடியில் மூழ்கி இருக்கக்கூடியது. இதனால இந்தியாவுடைய அணு ஆயுதங்கள் எங்க இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால எதிரி நாடுகள் இந்தியா மீது ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்தினாங்கன்னா இந்த நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்ல இருக்கக்கூடிய சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை லான்ச் செய்து எதிரி நாடுகளை தாக்க முடியும். இந்தியாவால தன்னுடைய
தன்னுடைய முப்படைகளை பயன்படுத்தி அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். இத நியூக்ளியர் ட்ரையட் கேப்பபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அணு ஆயுத தாக்கும் திறன்ல இந்தியா ஒரு முன்னேறிய நிலையில தான் இருக்காங்க. ஆனா இந்தியா மீது ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்பட்டால் இந்தியாவால் அதை தடுக்க முடியுமா அப்படிங்கறத பார்க்கலாம். இந்தியா தன்னுடைய முக்கிய நகரங்களை அணு ஆயுத தாக்குதலில் இருந்து பாதுகாப்பதற்கு பாலிஸ்டிக் மிசைல் ஷீல்ட் அப்படிங்கிற திட்டத்தை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சமீபத்துல இந்தியாவின் முதல் மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் ரெஜிமெண்ட ஈஸ்டர்ன் தியேட்டர் கமாண்ட்ல இணைச்சிருக்காங்க. இந்த ஈஸ்டர்ன் தியேட்டர் கமாண்ட் தான் சீன எல்லையை ஒட்டியுள்ள பகுதிகளை பாதுகாக்கக்கூடிய படையணி. இதே ஈஸ்டர்ன் தியேட்டர் கமாண்ட்ல தான் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட இரண்டாவது ரெஜிமெண்ட டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. இந்த MRSAM மற்றும் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியா பிரத்யேகமா சிலிகுரி காரிடோர் அப்படிங்கிற சிக்கன் நெக் பகுதியை பாதுகாப்பதற்கு இந்தியா டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. இந்த சிலிகுரி காரிடோர் பகுதி அப்படிங்கிறது மிகவும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி. இந்த பகுதியை சீனா கைப்பற்றிட்டாங்கன்னா இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்களை டோட்டலா இந்தியாவிடம் இருந்து பிரிச்சிட முடியும். அதனால சிலிகுரி காரிடோர் பகுதியில இந்தியா MRSAM மற்றும் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. இந்த மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை இந்தியாவின் பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் நிறுவனமும் இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி நிறுவனமும் இணைந்து டெவலப் செஞ்சிருக்காங்க. சமீபத்துல கூட இந்த இரு நிறுவனங்களும் ஏரோ இந்தியா நிகழ்ச்சியில வச்சு தங்களுடைய ஜாயிண்ட் வெஞ்சரை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து போவதற்கான ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்த MRSAM மிசைல் இருக்கக்கூடிய 70% பாகங்களை இந்தியாவிலே தயாரிக்க முடியும். MRSAM மிசைல்கள் பேரக் 8 அப்படிங்கிற நேவல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பேஸா வச்சு டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த MRSAM மிசைல்ல பயன்படுத்தப்படும் இன்டர்செப்டார் மிசைல்னால மாக் 2 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒலியின் வேகத்தை விட 2 மடங்கு வேகமா சென்று இலக்குகளை தாக்க முடியும். இந்த MRSAM மிசைல்களை பயன்படுத்தி பல்வேறு விதமான ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஃபைட்டர் ஜெட் விமானங்கள், ட்ரோன்கள், க்ரூஸ் மிசைல், கிளைட் பாம், அன்கைடட் பாம் போன்ற பல்வேறு விதமான ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். இந்த MRSAM மிசைல்னால அதிகபட்சமா ஒரே நேரத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட ஏரியல் டார்கெட்டுகளை 70 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும் பொழுதே தாக்கி அழிக்க முடியும். ஒரு MRSAM ரெஜிமெண்ட் அப்படிங்கிறது 16 மிசைல் ஃபயரிங் யூனிட், காம்பாக்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், மொபைல் லான்ச்சர் சிஸ்டம், அட்வான்ஸ் லாங் ரேஞ்ச் ரடார், மொபைல் பவர் பேக், ரடார் பவர் சிஸ்டம், ரீலோட் வெஹிக்கிள், ஃபீல்ட் சர்வீஸ் வெஹிக்கிள் போன்ற பல்வேறு சிஸ்டங்கள் இணைந்ததுதான் ஒரு MRSAM ரெஜிமெண்ட். இந்திய தரைப்படை போன்றே இந்திய விமானப்படையும் 18 ரெஜிமெண்ட் MRSAM மிசைல்களை ஆர்டர் செஞ்சிருக்காங்க. சமீபத்துல இந்திய விமானப்படை முதல் MRSAM மிசைல் ரெஜிமெண்ட இணைச்சாங்க. S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றும் MRSAM மிசைல்களை இணைத்து பயன்படுத்துறதுனால இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் மிக சிறப்பா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியா மீது எந்த ஒரு நாடும் அணு ஆயுத தாக்குதல் நடத்துவது குறித்து யோசிக்க கூட மாட்டாங்க. அப்படியே அணு ஆயுத தாக்குதல் நடத்த முயன்றாங்கன்னா இந்தியாவால் அந்த அணு ஆயுத தாக்குதலை முறியடிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.